வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog வீடியோ தான். நான் vlog வீடியோ எடுத்தே வந்து பார்த்திங்கன்னா நாள் கணக்காக அப்படின்னு சொல்கிறத விட மாதக்கணக்கிலே வந்து ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஜனவரியில் தான் வந்து vlog எடுத்தேன். அதுக்கப்புறம் இடையில எந்த ஒரு vlog வீடியோமே நான் வந்து எடுக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து vlog மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு. இன்றைக்கி வந்து நான் காலையில் 6 மணிக்குள்ளே வந்து எழுந்துட்டேன். சண்டே அப்படின்னு வந்து இல்லை, தினமுமே நான் 7 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருவேன். அண்ட் எழுந்திரிச்சதுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இலையெல்லாம் நிறையா பின்னாடி வந்து கொட்டி கிடக்கும். அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு செடிக்கு தான் முதல்ல வந்து தண்ணி ஊற்றுவேன். A few moments later. அதே மாதிரி முன்பக்கம் இருக்க வாசல்லையும் ஃபுல்லாக வந்து பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் கோலம் வந்து சின்னதாக தினமும் போடுவேன். ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக வந்து போடுவோம். அதுக்கப்புறமா வந்து காலைல ஒரு 7:30 மணிக்கிட்ட நான் வந்து டீ போட்டு வந்துட்டேன். அண்ட் என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்து டேன் ஆகிட்டு குட்டி குட்டியாக அந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ப்ராப்ளம்க்கு இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 2 வீக்ஸாக தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா மாமாஅர்த்தோடைய யூப்டன் ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் அண்ட் வால்நட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூப்பராக வந்து செட் ஆகும். அண்ட் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பேரபன் சல்ஃபேட் ரெண்டுமே வந்து கிடையாது. இது நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸையும் சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணுது. அண்ட் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க டேன் ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவையும் வந்து கொடுக்குது. இதை யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் அப்படி இல்லைனா வந்து சோப் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஜென்டலாக இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணிங்கனாலே போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். 2 hours later. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி நான் வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேன். இப்போ வந்து இட்லி பொடி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் பண்ணக்கூடிய இட்லி பொடி தான். ஜஸ்ட் 5 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ஈக்குவல் குவான்டிட்டியில் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கோங்க. 6 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் வந்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே தனித்தனியாக வந்து வறுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கேஸை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதே கப் அளவில் ஈக்குவலாக துவரம்பருப்பு, உளுந்து ரெண்டுமே வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற வரமிளகா, மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணக்கூடிய இட்லி பொடி. நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த இட்லி பொடி தான் நாங்கள் வந்து அரைப்போம். இந்த பொடியை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லி, தோசை எது கூட வேணாலும் வந்து சாப்பிடலாம். அண்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் அதில் மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 hours later. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 12:30க்குள்ளே லஞ்சுக்கான வேலைகள்லாம் ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மட்டன் குழம்பு தான் வந்து பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து சமைக்கிறத விடவும் அதுக்கப்புறம் இந்த க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது இந்த வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே நம்ம சமைக்கும் போதும் நம்ம எடுக்கிற 1, 2 பாத்திரத்தை நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து நம்ம வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. அதனால் எப்போவுமே நம்ம வந்து புளி கரைச்சிறதுக்கு, அதுக்கப்புறம் காய்கறி நறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்லாம் வந்து அப்போவே வந்து வாஷ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நான் ரைஸ் மட்டும் வந்து வச்சுட்டேன். மதியம் ஒரு 1 மணிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் வந்து போட்டிருக்கேன். டெய்லிலாம் நான் வந்து காஜல் போட மாட்டேன். சரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து அப்படின்ற காரணமாக இன்றைக்கி லைட்டாக காஜல் போட்டு ஒரு மேக்கப் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா நம்ம ரெகுலராக வீட்டில் இருக்கும்போதே காஜல்லாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டார்க் சர்க்கிள் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கும்போது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மதியம் ஒரு 1:30 மணிக்கிட்ட எல்லோரும் சேர்ந்து சூப்பராக வந்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. 6 hours later. அகைன் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5:30 மணிக்கிட்ட தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் எல்லாேருக்கும் டீ தான் வந்து போட போகிறேன். நான் வந்து எப்போவுமே ரெகுலராக 2 வேளைக்கு வந்து டீ, காஃபி எடுத்துக்க மாட்டேன். மார்னிங் வந்து குடிப்பேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு, அம்மாவுக்கு போடுவேன். எனக்கா என்னைக்காச்சும் குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு, இல்லை தலைவலிக்கிற மாதிரி இருந்தால் அன்னைக்கு மட்டும் எனக்கு வந்து போட்டுப்பேன். இன்றைக்கி வந்து எங்கள் எல்லாேருக்கும் சேர்த்து தான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் வந்து போச்சு. ரொம்ப காமாக எல்லா ஒர்க்கையும் எனக்கு ஓரளவுக்கு கரெக்ட் டைமுக்கு என்னால் வந்து பண்ணி முடிக்க முடிஞ்சுது. முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே வந்து நைட் சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலே முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒர்க்கையும் நம்மளால் வந்து கரெக்டாக பண்ண முடியும். அண்ட் அன்றைய டேவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுவே லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா அன்றைய டே ஃபுல்லாக நமக்கு ரொம்ப ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரியே வந்து இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட் சீக்கிரமாக வந்து தூங்க பழகிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.